சென்னையில் மெட்ரோ ரயில் எதிர்கால பயணத்தை எளிதாகும் ஒரு வாக்குறுதி என்று கருதப்பட்டது. ஆனால் தற்பொழுது சாலைகள் கூட இல்லாத காலத்தை நினைவூட்டும் நிலை உருவாகியுள்ளது. போக்குவரத்து குறித்து பேசினால் 15 நிமிட பயணம் தற்பொழுது 45 நிமிடங்களாக ஆகிவிட்டது. நகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் தவிர்க்க வேண்டிய வழிகளாக மாறிவிட்டன. இந்த சூழ்நிலையிலும் வீடு நில விலைகள் அதிகரித்து வருகின்றன. மெட்ரோ அருகிலுள்ள பிளாட் 1.5 கோடி மட்டுமே என விளம்பரங்கள் வந்த போதிலும் அந்த இடத்திற்கு செல்லும் சாலைகள் இன்னும் அமைக்கப்படவில்லை. பழக்கப்பட்ட வழிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. புதிய மாற்று பாதைகள் ஒவ்வொரு நாளும் மாறுவதால் பயணிகள் குழப்பத்திலும் தவிப்பிலும் சிக்கி வருகின்றன. முக்கிய சாலைகளும் தடுமாற்றமாக இருக்கின்றன. எங்கு குழி இருக்கும் என்பதை கணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மிகுந்த கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் இதுவரை 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. சில உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. மெட்ரோ திட்டம் ஒரு நாள் முழுமையாக அமையும் என்பது சந்தேகமில்லை. ஆனால் தற்பொழுது இது ஒரு முன்னேற்றம் என்பதை விட பொறுமையை சோதிக்கும் நிகழ்வாகவே உருவெடுத்துள்ளது. சென்னை மெட்ரோ எதிர்காலத்தை கட்டுகிறது, ஆனால் நிகழ்காலத்தை சீரழிக்கிறதா? இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள கிங்டம் சேனல் நெட்வொர்க்குடன் இணைந்திருங்கள் மற்றும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.